ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சிக்கன் கிரேவி உருளைக்கிழங்கு போட்டு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். அது குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னே பிரியாணி இலை 1, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 துண்டு அளவுக்கு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சமாக சோம்பு, இதெல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பெரிய சைஸ் அளவுக்கு உள்ள வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இல்லை சேர்த்துடலாம். இதோட ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் உங்கள் காரத்தக்கன சேர்த்துக்கோங்க. கருவேப்பிள்ளை, வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அதை ஒரு தடவை வதக்கி விட்டுப்போம். இதோட கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்துடலாம், நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இந்த வெங்காயம் நம்மளுக்கு நல்லா கோல்டு ப்ரௌன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கோல்டு ப்ரௌனுக்கு வந்தாச்சு. இப்போ காரத்தக்குன மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக செய்வேன், நீங்கள் உங்கள் காரத்தக்குன செஞ்சுக்கோங்க. இது மாதிரி வெங்காயம் வதங்கினோன்னே மிளகாய் பொடி போட்டோன்னே கொஞ்சம் கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் 1 கிலோ சிக்கனுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பெரிய சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் ஒரு 3 பழம் நல்லா இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, தண்ணி ஊட்டாமல். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. கிரேவிக்கு தேவையான மசாலா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், நல்லா நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. நான் டீஸ்பூன் அளவில் தான் சொல்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ ஏற்கனவே நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 1 kg அளவுக்கு உள்ள சிக்கனை அதில் சேர்த்துடுறேன். சேர்த்து சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவியோடு நல்லா சிக்கன் கோட்டாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு விருப்பப்பட்டால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராகவே இருக்கும் சிக்கன் கிரேவியில். நான் உருளைக்கிழங்கு சேர்த்து அதையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 100 ml மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயும் நமக்கு தண்ணி வரும். இது நல்லா ஒரு சிக்கன் ஒரு கொதி வரப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ விசில் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், கிரேவி நம்மளுக்கு சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ உப்பு உரப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுமே சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஃபைனலாக மல்லி இலை பொடிசாக நறுக்கி அதை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் டைம் ஆகும் இருக ஆரம்பிக்கும். இந்த கிரேவி இந்த மாதிரி லைட்டாக லிக்விடாக இருக்காது, இருக ஆரம்பிக்கும். இருக ஆரம்பிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.